இப்போ பாக்யராஜ் சார் ஸ்கிரிப்ட்னா பெரும்பகுதி மீடியாக்களும் வெளியிருப்பவர்களும் பொதுவாக சொல்கிறது என்னென்னா அவருடைய ஹியூமரையும் அவர் வந்து ஒரு 2 3 சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரு முரங்கா சமாச்சாரங்கள் மாதிரி அதை கொண்டு சும்மா சும்மா அதையே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்குது. நான் அப்படி பார்க்கல. அது வந்து ஒரு பாயிண்ட் ஒன் லேயர் தான் அது. ஆனால் பாக்யராஜ் சாருடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு அதுக்குள்ள கேரக்டர்ஸ் இருக்குது, லைஃப் இருக்குது. அவரது வந்து உண்மையை சொல்ல போனால் அவ்வளவு கோயம்புத்தூர் வாழ்க்கையினுடைய அனைத்து கலாச்சாரங்களையும் மனிதர்களையும் வாழ்வியலையும் அவ்வளோ அழகாக ஒரு படங்களில் பிரதிபலிச்சிருப்பார். பாக்யராஜ் சாருடைய படங்களில் ஹீரோ ஹீரோயின் மட்டுமல்ல, துணை கதாபாத்திரங்களுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டி சிங்காரம்மாவெல்லாம் அவரெல்லாம் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகராக அடையாளம் காணப்பட்டதும், மிகப்பெரிய ஒரு எமோஷன்ஸாக அவரை வந்து வெளிப்படுத்தினது எல்லாம் பாக்யராஜ் சார் படங்களில். ஜெய்கணேஷ் சாருடைய அவர் ஹீரோவாக இருந்துட்டு அவரை திருப்பி கொண்டு வந்து கேரக்டர் ஆக்குனது பாக்யராஜ் சார். அதே மாதிரி கல்யாணகுமார் அவர்களை வந்து அப்படியே கேரக்டராக மாற்றி கொண்டு வந்து ஒரு டைமென்ஷனல், கோவை சரளா மேடத்தை வந்து அப்படியே வேற ஒரு பரிணாமத்தில் கொண்டு வர. அப்படியே அவருடைய ஆரம்பகால படங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 படங்களில் ஒரு 100 விதமான கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சினிமாவுக்கே புதிதான கேரக்டர்ஸ் இருக்காங்க. யாரும் அட்டன் பண்ணாது இத்தனை இயக்குனர்கள் இருக்காங்க. எல்லாம் சினிமா சார்ந்த, சினிமாவுக்குள்ளே எது ஒரு கமர்ஷியலாக இருக்குமோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிரதிபலிக்கிறதா இருக்கும். ஆனால் பாக்யராஜ் சாருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா மண்ணிலேருந்து டைரெக்டாக பிடுங்கி எடுத்து அப்படியே லைவாக கொண்டு வருவார். அதை மற்றவர்கள் போர்ட்ரேட் பண்ணதை விட பாக்யராஜ் சார் அவ்வளோ அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். அதனால் பாக்யராஜ் சாரை வந்து வெறுமனே திரைக்கதை மன்னன் இது மாதிரி ஹியூமராக ஒரு பண்ணுவார், அல்லது ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படம் சொன்னார் அப்படியெல்லாம் அடைக்கவே முடியாது. இல்லை இல்லை இல்லை. அதே போல் அவர் தமிழ் சினிமாவுக்குள்ளே அவருடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி அனைத்திலும் அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து அனைத்துக்கும் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தில் இருந்தது, டிமாண்டில் இருந்தது. நல்லா அதை கண்கூட பார்த்தேன். நான் ஒரு இயக்குனராக திரைத்துறைக்குள்ளே வந்துட்ட பிறகு பாக்யராஜ் சாருடைய உயரமெல்லாம் ரசிகனாக பார்த்ததுக்கும் ஒரு இயக்குனராக வந்து அந்த தொழில்நுட்ப கலைஞனாக பார்க்கும்போது பாக்யராஜ் சாருடைய உயரமெல்லாம் எவ்வளவோ உயரங்கள். அவர் சாதனை மிகப்பெரிய சாதனைகள். அவர் எல்லாரும் வெளியிருந்து ஸ்கிரிப்ட் வாங்குவாங்க. ஆனால் ஸ்கிரிப்ட் பாக்யராஜ் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா இங்கிருந்து 3 மொழிகளிலும் 4 மொழிகள், மலையாளம் உட்பட, மலையாளத்தில் எல்லாம் பாலச்சந்திர மேனன் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்லுவாங்க. அவர் அங்கே வந்து பாக்யராஜ் சார் ஸ்டைலில் படம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் பாக்யராஜ் சார் படங்களுக்கு அவரை விட மரியாதைகள் இருக்கும் இவர் படங்களுக்கு அங்கே. அப்படி ஆல் இண்டியா, அதாவது இன்னைக்கு அனைத்து மொழிகளுக்கும் படம் எடுக்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து ஜெயிச்சவர் வந்து பாக்யராஜ் சார். நிச்சயமா அவ்வளவு பெரிய உயரம், அவ்வளோ பெரிய மாஸ்டர் அவர். அவருடைய ஸ்கிரிப்டும் கேரக்டர்ஸும். இன்னொன்று, அவர் மற்றவங்க எல்லாம் தொழில்நுட்பத்தை வந்து டாமினேட் பண்ணும். பாக்யராஜ் சார் படங்கள் தொழில்நுட்பம், டெக்னிக்கல் வந்து டாமினேட் பண்ணாது. கதைக்கும் உணர்வுகளுக்கும் என்ன டெக்னாலஜியோ அது போதும்னு வச்சுருவார். மீதி முழுக்க கேரக்டர்ஸ் மேலேயும் அந்த குணாதிசயத்தின் மேலேயும் அவருடைய பிளே அதிகம் இருக்கும்.